ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக்கு ஜெய் குருத்த ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம மீன ராசிக்கு வைகாசி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வைகாசி மாசம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் உங்களுக்கு நல்ல அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த மாசத்துல உங்களுக்கு குருபலம் வருது. அப்போ குரு உங்களுடைய ராசி அதிபதி குரு 5ஆம் இடத்துல உச்சமாயி உங்க ராசியை பாக்குறாரு. பார்க்கும்போது 7.5 சனி கொஞ்சம் மட்டுப்படும். அப்ப சனியோடைய தாக்கம் தீமை எல்லாமே குறையும். 2ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம் பெறாரு, வருமானத்தை நல்லா கொடுப்பாரு. 3ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்காரு, 7க்குடையவர் 3ஆம் இடத்துல. இவ்வளவு சூப்பரான பலன்கள். அப்ப சுக்கிரனும் கூட சேர்றாரு. இதெல்லாம் நல்ல கிரக அமைவுகள். உங்களுக்கு இந்த மாசம் காசு பணம் பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது உயர்வான நிலைக்கு போக போகுது. சரி, புதுசா நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னா தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுடைய சுய ஜாதகத்துல தொழில் ஸ்தானம் தொழில் காரகன் எப்படி இருக்கு, இப்போ என்ன திசா புத்தி போகுது, இதெல்லாம் வச்சுட்டு ஒரு ஜோதிடரை கலந்து ஆலோசிச்சுட்டு நீங்க புதுசா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனா கோச்சார ரீதியா இந்த மாதம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஏற்ற மாதமா அமையுதுங்க. அப்புறம் 11ஆம் இடத்தை வேற குரு பாக்குது, சுக்கிரனும் பாக்குதுங்க. அப்போ ஒரு தொழில் மூலியமா நல்ல லாபத்தை ஈட்ட முடியும், தொழில் மூலியமா நல்ல வருமானத்தை ஈட்ட முடியும். வருமானத்தை குறிக்கக்கூடிய ஸ்தான அதிபதி செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று 2ஆம் இடத்துல இருக்கனால உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. வருமானம் நல்லா வரும், லாபம் நல்லா வருங்க. அதே மாதிரி இவ்வளவு நாளா இருந்த குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி குடும்பத்தாருடைய சுமூகமான உறவு நிலைகள் ஏற்படும். அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டடா இருப்பாங்க. குடும்ப நபர்களே பெரும் துணையாவும் ஆதரவாவும் சப்போர்ட்டாவும் உங்களுக்கு இந்த மாதம் இருப்பாங்க. 3ஆம் இடத்துல புதனும் சூரியனும் சேர்ந்திருக்கனால கம்யூனிகேஷன் துறை சார்ந்தவங்களுக்கு எல்லாம் இது நல்ல வளர்ச்சி. தொழில் ரீதியாகவும் சரி, உத்தியோக ரீதியாகவும் நல்ல வளர்ச்சி. முக்கியமா ஐடி ஃபீல்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் இது சூப்பரான மாசமா இருக்க போது. திடீர்னு ப்ரொமோஷன், சேலரி இன்கிரிமெண்ட் கிடைக்கும். பிரைவேட் கம்பெனில வேலை பார்க்கறவங்களுக்கும் வேலை மாற்றம் அப்படிங்கிறது இருக்கு. பொதுவா சனி சேர்ந்திருக்கனாலையும் குருவோடைய பார்வை இருக்கிறதுனாலையும் நிறைய இடமாற்றங்கள், அதே மாதிரி தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றங்கள்லாம் இருக்கு. ஒரு சிலர் வீடை மாத்துவீங்க, ஒரு சிலர் வேலை பார்க்கக்கூடிய இடத்தை மாத்துவீங்க, ஒரு சிலர் தொழில் ஸ்தானத்தை அப்படியே எடுத்து மாத்துவீங்க. இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு. ஆனா புது புது மாற்றங்கள் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. புது புது விஷயங்கள் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. நிறைய மாற்றங்கள் இருக்கு. ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. நல்ல தெய்வ அனுகூலம், பரிபூரணமான தெய்வ நிலை உங்களுக்கு இருக்கு. திருமண பிராப்தம் இந்த மாதம் இருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எதை தொட்டாலும் சக்சஸ் ஆகக்கூடிய மாசமா தான் இது இருக்கு. கணவர் வழி ஆதாயம் இருக்கு. சகோதர வழி ஆதரவுகள் இருக்கு. உங்களுக்கு மூத்த சகோதரன் வழி ஆதரவு, இளைய சகோதரி வழி ஆதரவுகள்லாம் உங்களுக்கு இருக்கு. சகோதரன் சகோதரி வழி 2 பேத்தையும் குறிக்கக்கூடியதுதான் இது. மூத்தவங்களா இருந்தாலும் சரி, இளையவங்களாக இருந்தாலும் சரி, பொதுவா சகோதர ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கனால அவங்க கிட்ட நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை, சுமூகமான உறவுகள் ஏற்படும். நல்ல அவங்க பெரிய லெவல்ல உங்களுடைய முயற்சிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உறுதுணையா இருக்கனால நல்ல உத்வேகத்தோட உங்களால செயல்பட முடியும். நீங்க எடுத்த காரியங்கள்ல வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். சனி 7ஆம் இடத்தை களத்திர ஸ்தானத்தை பார்க்கறதுனால மீன ராசிக்காரங்களுக்கு பொதுவா திருமண பிராப்தம் இருக்கு. குருபலம் இருக்கனாலையும் திருமணங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பு, காலகட்டங்கள் நல்ல அமைப்பை கொடுக்கறதுனால களத்திர ஸ்தானமும் நல்லா இருக்கனாலையும் உங்களுக்கு திருமண பிராப்தம் அப்படிங்கிறது கைகூடும். எவ்வளவுதான் தடை தாமதங்களா இருந்தாலும் அதை மீறி நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. பிரிந்தவர்கள் சேர்றதுக்கு உண்டான அமைப்பு, ரொம்ப நாளாகி ஒரு உறவுகள் தேடி வர்றதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த மாசம் நடக்கும். அதே மாதிரி நீங்க யார்கிட்டயாவது கம்யூனிகேஷன்ஸ், அதாவது பிரைவேட் சாட் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சனி இருட்டை வெளிச்சப்படுத்திடும். ஏன்னா குரு பார்வை இருக்கனால நீங்க ஏதாவது சீக்ரெட்டான இதெல்லாம் எடுத்தீங்கன்னா அதெல்லாம் விட்டுருங்க. நல்ல பழக்கங்களுக்கு மட்டும்தான் குருவும் சனியும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஆடை ஆபரண சேர்க்கைகள் இருக்கு. புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணலாம், நம்ம தாராளமா ஸ்டார்ட் அப் பண்ணலாம். காசு பணத்தை சம்பாதிக்க முடியும். அமைப்புகள் அனுகூலமாக இருக்கு. ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. நீங்க ஒரு சோசியல் மீடியால இருக்கீங்க, ஒரு இன்ஃபுளுசரா இருக்கீங்க அப்படின்னா அதுல இருந்து உங்களுக்கு அதாவது நல்ல பலன்கள் இருக்கு. அதே நேரத்துல அறிமுகம் இல்லாத நபர்கள் கிட்ட உங்க குடும்ப பிரச்சனையை தேடிக்காதீங்க, குடும்ப பிரச்சனையை சொல்லிக்காதீங்க. அதையெல்லாம் உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவி ஒற்றுமைகள் அதிகரிக்குங்க. ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான ஒரு உறவு நிலை ஏற்படும். கணவனால மனைவியும், மனைவினால கணவனும் ஒருவருக்கொருவர் ஆதாயமாவும் அனுகூலமாவுமே இருப்பீங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா
9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தந்தை வழி சொத்துக்கள், தந்தை வழி ஆதாயங்கள் கைகூடும். அதே மாதிரி தாயாருக்கு உடல் ரீதியா பிரச்சனைகள் வரும். நீங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருக்கணும். 7.5 சனி காலகட்டங்கள்ல கை கால்ல அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கனால குடும்ப நபர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். ஆனா குடும்பத்தார்கிட்ட பேசும்போது சண்டை சச்சரவுகள் ஈடுபடும் போதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத ஆர்கியுமெண்ட்டுக்கு போகாதீங்க. காசு பணத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் மமதையும் கொடுத்துருவாரு. உணர்ச்சி வசப்படக்கூடிய அமைப்புகள் அதிகமா இருக்கனால உணர்ச்சி வசப்பட்டு பேச்ச கண்ட்ரோல் இல்லாம பேசிடாதீங்க. ஒரு வார்த்தையை கொட்டிட்டு அதை மறக்க முடியாது. அதனால உறவுங்கிறது 2ஆம் இடம், பேச்சுங்கிறது 2ஆம் இடம். உறவுகள் கிட்ட எப்படி பேசுறீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இல்ல அப்படின்னா உறவுகளை இழந்துட்டு தவிப்பீங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கனால வாக்கு ஸ்தானத்துல ஒரு கிரகம் இருந்தாலே பேசும்போது பல விஷயங்களை யோசிச்சு பேசணும். கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு உயர்வான வளர்ச்சி, நல்ல வளர்ச்சி, பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுத்துருவாரு. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று நீங்க நிகழ்ச்சிகள் நடத்துறது, பெரிய பெரிய வாய்ப்புகளை ஏற்படுத்துறது, ஒரு மிக உயர்வான பிரம்மாண்டமான வளர்ச்சி தான் கலைத்துறைக்கு இருக்கு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் சரி, அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் சரி, நல்ல ஒரு அனுகூலமான சூழ்நிலை, ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். அதே மாதிரி திடீர்னு உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெற்று அவங்களோட போய் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ற மாதிரி அவங்களுடைய ஆதரவுகள்லாம் இருக்கனால ப்ரமோஷன், சொசைட்டில பெரிய மனிதர்களுடைய நிலைகளை அடைஞ்சு ஒரு நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகளை கொடுத்துருவாரு. மீன ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்துமே நடக்கும். ஏன்னா குருபலம் உங்களுக்கு இருக்கனால வெற்றி வாய்ப்பு, எல்லா விஷயங்களுமே வெற்றி, சக்சஸ். 7.5 சனி இருந்தாலும் பொதுமக்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கிறது தான். பொதுமக்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த 7.5 சனிங்கிறது பொதுமக்களை குறிக்கக்கூடியது. அப்போ பொதுமக்களுடைய சப்போர்ட் கிடைக்கிறதுனால எலெக்ஷன் நின்னாலும் ஜெயிப்பீங்க, எந்த போஸ்ட் கேட்டாலும் கிடைக்கும். ஒரு நல்ல அமைப்பு, ஒரு வெற்றிகரமான ஒரு சூழ்நிலைகள், காசு பணம் சம்பாதிக்கிறது, புது புது டெண்டர் எடுக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உறுதியாக உங்களுக்கு நடக்கும். பெரிய லெவல்ல மாற்றங்களும் வளர்ச்சிகளும் உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கு உறுதியாக இருக்கு. பொதுவா மீன ராசிக்கு பாத்தீங்கன்னா வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதுதான். கோர்ட்டு கேஸ், கடன் ரீதியா பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆயிரும். ஏன்னா 3ஆம் இடத்துல 6 குடையவர் இருக்கனால மருத்துவ செலவுகளும் இருக்கு. அதே நேரத்துல கோர்ட்டு கேஸ், கடன் பிரச்சனைகளுக்கெல்லாம் நிவர்த்தி ஆகுங்க. வண்டி வாகனங்கள் போகும்போது கவனமா இருக்கணும். மருத்துவ செலவு, ஒரு மருத்துவரை கலந்து ஆலோசிச்சுட்டு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க. 7ஆம் இடத்தை பாக்குறதுனால அதுக்கு நிவர்த்தியும் உறுதியாக இருக்கு. தாயாருடைய உடல்நிலையில கவனம் தேவை. மீன ராசிக்கு பொதுவா பொருளாதார வாழ்க்கை சிறப்பாகவும் உயர்வாகவும் இருக்கு. உறவு நிலைகளும் ரொம்ப நல்லா இருக்கு. திடீர் ஒரு அதிர்ஷ்டம், அற்புதமான பலன்கள் இருக்கு. ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. தெய்வ அனுகூலம் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். குரு வாழ்க, குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். குரு பயிற்சி பார்க்க போகிறோம். 2026-27 குரு பயிற்சி இருக்கிற குரு பயிற்சி இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இந்த வருஷம், இந்த பராபவ வருஷம், தமிழ் வருஷத்துக்கு ராஜாவே குரு. அவர் ராஜாவாக இருக்கும் போதே குரு பயிற்சி நடக்குது. அதுவும் கடகத்தில் அவர் உச்சமடைகிறார். இது லிட்ரலாக ட்ரிபிள் ஜாக்பாட் மாதிரிங்க. அதனால் இருக்கிற குரு பயிற்சி இது ரொம்ப ஸ்ட்ராங்கான குரு பயிற்சி. அதனால் உங்கள் ராசிக்கு எந்தெந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு நல்லது நடக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த வருஷம் குரு பார்வை இல்லைன்னா. குரு உங்கள் வீட்டில் எப்படியும் ஒரு 3 வீட்டை பார்ப்பார், ஒரு வீட்டில் இருப்பார். அதனால் எப்படியும் ஒரு 4 வீடு அது சம்மந்தமான கிரகங்களுக்கு நம்மளுக்கு நல்லது நடக்க போகுது. சரிங்களா? நீங்கள் எதிர்பார்க்குற வீட்டில் பார்க்குமா பார்க்காதான்றது இப்போ சொல்லலாம். ஆனால் ஏதோ ஒரு விதத்தை அதை கண்டிப்பாக குரு பகவான் பார்ப்பார். அதனால் நிறைய நல்லது நடக்கும். அது எதுன்றதை இப்போ நான் சொல்கிறேன். அதை பிடிச்சிக்கிட்டு அந்த விஷயத்தில் நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணி நீங்கள் மென்மேலும் வளர்வீங்க. சரிங்களா? ஒன்று, ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஒரு பெரிய டிப்ஸ் ஒன்று கொடுத்துட்றேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த குரு பயிற்சிக்கு எல்லோ கலரில் ட்ரெஸ்ஸு போடணும். எல்லோ கலரில் ட்ரெஸ்ஸு போட நீங்கள் குருவோடைய அந்த சக்தியை அதிகமாக கிரகிச்சுப்பீங்க. இது ஒன்று. இன்னொன்று, கோவிலில் நவகிரகங்களில் குரு பகவான் இருப்பார். ஒன்று தட்சிணாமூர்த்தி, ரைட்டு. ஆனால் நவகிரகங்களில் குரு பகவான் இருப்பார். அந்த குரு பகவானை தொடர்ந்து வழிபட்டு வரவும் நீங்கள் ஒன்றும் நல்ல மென்மேலும் வளர்றீங்க. இன்னும் நிறைய விஷயம் பார்ப்போம். மீன ராசி, மீன லக்னம் ஒரு பெரிய ரிலீஃப். அதாவது 12 ராசிகளிலே பெரிய ரிலீஃப் யாருன்னா மீனம் தான். ஏன்னா மீனத்தில் ஜென்மத்தில் சனி,
ஒரு 3 வருஷமாக நம்ம படாத பாடா அது கடைசி 1 வருஷமாக பிரித்து எடுத்துகிட்ருக்காங்க. ஏன்னா ஜென்மத்தில் சனி. இப்போ குரு பகவான் உங்கள் வீட்டை தான் பார்க்க போகிறார், 9ஆம் பார்வையை பார்க்குறார். இது நல்ல விஷயம் என்னென்னா, நீங்களே குரு வீடு. மீனம் அப்படின்றது பெண் ராசி, நீர் ராசி, குரு பகவான் வீடு. இப்போ குரு உங்கள் வீட்டை பார்க்குறாரு. அது எப்போ பார்க்குறாரு? குரு ராஜாவாக இருக்கிற இந்த பராபவ வருஷத்துலேயே பார்க்குறாரு. இந்த ஸ்டார்டிங்கில் ட்ரிபிள் ஜாக்பாட்டுன்னு சொன்னார்ல, மெயினாக இந்த ட்ரிபிள் ஜாக்பாட் யாருக்குன்னா, ஒன்று கடகத்துக்கு, அதை விட பெரிய ரிலீஃப் யாருன்னா மீனத்துக்கு. ஏன்னா உங்களுக்கு சனி பகவான், ஜென்ம சனி பகவான்றவர் உரிச்சிருவார், உரித்து உப்பு கண்ணம் போட்டு மாட்டிடுறவர். இப்போ குரு பகவான் பார்க்குறதுனால அந்த உரிக்கிறது கொஞ்சம் கம்மியாகவும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். அதனால் இது உங்களுக்கு இது ஒரு பெரிய லக்கு தான் உண்மையை சொல்லப்போனால். சரியா, இது ஒன்று. சரி, இப்போ இதில் என்னென்ன நல்லது நடக்கும்? இந்த 1-1.5 வருஷம் என்னென்ன நல்லதெல்லாம் நடக்கலையோ அந்த நல்லதெல்லாம் நடக்கும். ஓகேங்களா? மெயினாக எது நடக்கும்? ஃபேமிலியில் ஓரளவுக்கு ஒற்றுமை வருங்க. ஃபேமிலியில் ஓரளவுக்கு ஒற்றுமை வரும். குட். அதுக்கப்புறம் குழந்தை பேருக்கு யாராவது ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். டைம் நல்லாயிருக்கும். சில பேருக்கு எனக்கு கல்யாணமும் வேணாம், குழந்தையும் வேணாம், ஏன்னா பேச ஆள் கிடைக்காதா, ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைக்க மாட்டாங்களா, ஒரு லவ் கிடைக்காதான்லாம் தேடுவாங்க. அவங்களுக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட், ஒரு நல்ல சோல்மேட் அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. அடுத்து உங்களுக்கு இந்த 9ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால கவர்மெண்ட் கிட்டேருந்து நிறைய சலுகைகள் வர வாய்ப்பு இருக்குங்க. இப்போ இதில் நிறைய பேர் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருப்பீங்க. அப்போ கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது ஒரு போனஸ் மாதிரியோ, இல்லை ஒரு அப்ரைசல் மாதிரியோ, ஒரு நல்ல பதவி உயர்வோ ஏதோ ஒன்று கிடைக்கும். இல்லை கவர்மெண்ட் ஜாப்ஸ் இல்லாதவங்களுக்கு நம்மளுக்கு ஏதாவது கவர்மெண்ட்டில் டாக்குமெண்ட்ஸ் லாக் ஆகிருக்கு, ஏதாவது பிரச்சனை இருக்குது, இது இஎஃப் பென்ஷன் ஏதோ ஒன்று வரல, கவர்மெண்ட்லேருந்து சைன் ஆகி வரணும், இல்லை வீடு பட்டா வாங்கணும், பட்டா வர்றது, அதுக்குன்னு எல்லாருக்கும் சொல்ல, இவங்களுக்கு கவர்மெண்ட் கிட்டேருந்து உதவி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் மகளிர் சுய உதவி குழுவில் நிறைய பேர் மானியம்லாம் வாங்கியிருந்தாங்க. அதெல்லாம் கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்குகிற உதவி. சரியா, இது இன்னொன்று, நம்மளை விட வயசில் பெரியவங்க, அப்பா, மாமனார், பெரியப்பா, சித்தப்பா, இவங்ககிட்டேருந்து நிறைய உதவிகள் வர்றதுக்கு எக்கச்சக்க வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த பணம், இந்த உதவிகள் என்ன பண்ணுவோம்? அடுத்து பிஸ்னஸில் போடுவோம். பிஸ்னஸ்ன்றது ப்ராஃபிட் சம்பாதிக்கணும். ப்ராஃபிட் சம்பாதிக்கும். இந்த வருஷம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ப்ராஃபிட் நல்லபடியாக சம்பாதிக்கும். அதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அப்போது இதுக்கு நீங்கள் ஏற்கனவே ப்ராஃபிட் சம்பாதிக்கிறதுக்கு இல்லை ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஐடியா வச்சிங்கன்னா தாராளமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஜெயிக்கலாம். சூப்பராக இருக்க டைம். சரிங்களா? இதை தாண்டி எதில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும்னா, திருமண வாழ்க்கை. நம்மளுக்கு ஏற்கனவே கல்யாணங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டு இருந்திருக்கும். அது இப்போ கொஞ்சம் கைக்கூட வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க ஏதாவது விஷயத்தை பிரிஞ்சிருந்தீங்கன்னா இப்போ பேசி பேட்சப் பண்ணி ஒன்று சேர்றதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் நடக்கும்போது இப்போ கல்யாணம் ஏதாவது திருப்பி பேசுகிறீங்க, லவ்வோ ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ எதுவாக இருந்தாலும் திருப்பி பேட்சப் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஃப்ரெண்டு கூட இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர் கூட பேட்சப் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கூட ஏதோ ஒரு நீர்நிலை பக்கத்தில் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பீச்சோ இல்லை ஒரு குளமோ, இல்லை நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் போடுறீங்கன்னா கூட ஒரு அக்வாரியம் பக்கத்தில் நீர் அதிகமாக இருக்கிற இடத்துல உட்காந்து பேசுங்க. உங்களுக்கு அது ஒரு சக்தி தரும். ஏன்னா உங்களுக்கு நீர் பஞ்சபூதம். நீங்கள் அந்த பஞ்சபூதம் பக்கத்தில் இருக்க உங்களுக்கு பயங்கரமாக எனர்ஜி வரும். ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ், நான் சொல்கிற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியும். சரிங்களா? இது ஒன்று. அடுத்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இல்லை கல்யாணம் தேடுறவங்களுக்கு இப்போ வர நம்மத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. நம்ம எப்பவுமே சொல்கிறது தான், உங்களுக்கு வரன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா நல்ல நாள் நேரம் பார்த்துப்போங்க. உங்களுக்கு வியாழக்கிழமை குரு ஹோரையில் போய் பொண்ணு வீட்டுக்கோ மாப்பிள்ளை வீட்டுக்கோ போயிட்டு வர்றது, பூ வைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. இல்லை திருமண விஷயத்துக்கு வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, இப்போ இது எல்லாம் நல்லதெல்லாம் இருக்குது. இதை தாண்டி உங்களுக்கு வேறு என்னென்ன உங்களுக்குன்னா, பிஸ்னஸில் ப்ராஃபிட் வரும், நல்லா வளரும் பிஸ்னஸ். நீங்கள் யாராவது ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதில் பிஸ்னஸ் போன வருஷம் பிஸ்னஸ் ஓரளவுக்கு பிக்கப் ஆகிருக்கும். இந்த தடவை இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ண உழைப்புக்கெல்லாம் ப்ராஃபிட் நல்லா வரும். சரிங்களா? அப்போது ஓவராலாக பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப் ரெண்டுமே நல்லாயிருக்கும். அதாவது குழந்தை பாக்கியம், ஃபேமிலியோட சந்தோஷம், ஃபேமிலியோட ஒன்றா வெளியே போகிறது, டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கு. அதே சமயம் வேலையில் உயர்வு, பிஸ்னஸில் உயர்வு, ட்ராவலிங், வெளிநாட்டுக்கு ட்ராவல் பண்ணுறது, இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் லைஃபே எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ பர்சனல் ப்ரொஃபஷனல் ரெண்டுமே சூப்பராக இருக்குது. ஓகே,
நீங்கள் இதில் ஒன்று தொடர்ந்து ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன். மீன ராசிக்குரியவள் மீனாட்சி அம்மன். மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரரோட வழிபடுங்க. தட்சிணாமூர்த்தி வழிபடுங்க. குரு பகவானை வழிபடுங்க. இவங்களெல்லாம் வியாழக்கிழமை குரு ஹோரையில் வழிபாடு பண்ணுறது நல்லது. நீங்கள் இவங்களுக்கு வந்து மஞ்சள் மூக்கடலை பூந்தி இதெல்லாம் வைக்கலாம். லக்ஷ்மி நரசிம்மராக இருந்தால் பானகம், வெள்ளத்தை சக்கரத்தை எண்ணெய் திறந்து பானகம் தருவாங்க. அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு வந்தாலுமே நீங்கள் ஒன்றும் மென்மேலும் வளர்றீங்க. இது வந்து ரொம்ப ராயலான ராசி மக்கள், ரொம்ப லாயலாக இருப்பாங்க. ஸ்ட்ராட்டஜி ஸ்கெட்சு போட்டாங்கன்னா அப்படியே தூக்குவாங்க. கரெக்டாக யோசித்து ஜெயிச்சு பண்ணாங்க. நம்ம இது கூடவே நிறைய விதைகள் பற்றி, கலர்கள் பற்றி, சீடு தெரப்பி பற்றிலாம் சொல்கிறோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஒன்று கால் பண்ணுங்கள், ஜெயிச்சுட்டே வாங்க. உங்கள் ராசி லக்னத்துக்கு வந்து நம்ம பொதுவான பலன்கள்லாம் பார்த்தோம், சரிங்களா? நம்ம சொல்ல மாதிரி ஒரு ராசி லக்னத்துக்கும் ஒரு 2 கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கோம். ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஜாதகம் மாறும். ஸோ அவங்கவுங்களுடைய கிரக நிலைகள் வச்சு நிறைய விஷயங்கள் மாறும். சரி, இந்த குரு பயிற்சி, குரு பகவான்றது முழு சுப கிரகம். எப்போவுமே அவர் நல்லது தான் செய்வார்ன்ற நம்பிக்கை இருக்குது எல்லாருக்கும். அதனால் உங்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்குமோ அது எல்லாமே ஓவராலாக சொல்லியிருக்கேன். இதுக்கு பொதுவான பரிகாரங்கள், தெய்வங்கள், அதோட பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன். ஆரம்பத்திலே உங்களுக்கு வந்து என்ன கலர் ட்ரெஸ் போடலாம், என்ன கலர் உணவு சாப்பிட்லான்றதுலாம் சொல்லியிருக்கேன், சரிங்களா? அதிகமாக மஞ்சள் கலர் உணவு எடுத்துக்கோங்க. இந்த மஞ்சள் மூக்கடலை, லட்டு பூந்தி வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரிலாம் எடுத்துக்க உங்களுக்கு வந்து பவர் நல்லா கூடும். இப்படி தான் ப்ராக்டிக்கலாக குரு பகவானுடைய எனர்ஜி நம்மளுக்குள்ளே ஏற்றிக்கிறது. இன்னொன்று, எந்த சிவன் கோயில் போனாலும் நவகிரகம் இருக்கும்போது அங்கே இருக்க குரு பகவானே வேண்டிக்கோங்க, ரொம்ப சிறப்பாக வருவீங்க. இதை தாண்டி உங்களுக்கு வந்து ஒன்றும் எனக்கு சார் எனக்கு வீட்டில் இந்த மாதிரி கல்யாணம் நடக்க போகுது. ஏன்னா நம்ம சேனலை பார்த்து நிறைய பேர்த்து கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க, மகப்பேருக்கு கேட்டு வந்திருந்தாங்க. சூப்பராக நடந்திருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாருக்கும் ரிசல்ட் வந்திருக்கு. இதை தாண்டி எனக்கு வீட்டில் இந்த ஃபங்க்ஷன் இருக்குது சார், எனக்கு ஒன்றும் அக்யூரேட்டாக வேணும், டேட்டு குறித்து சொல்லுங்கள் அப்படின்னா தாராளமாக வாங்க. ஃபோன் கன்சல்டேஷன்லாம் தாராளமாக எடுத்துக்கலாம். இன்னும் நம்மளுக்கு இது சார் எனக்கு இது கற்றுக்கணும் சார், எனக்கு பயிற்சியாக கற்றுக்கணும். இப்போ இந்த விதைகள், தானியங்களை பற்றி சொல்கிறீங்க, இந்த தானியங்கள் வச்சுக்கோங்கன்றீங்க, இந்த தெய்வங்களை வழிபடுங்கன்றீங்க, இதெல்லாம் எப்படி சொல்கிறீங்க, இதை பற்றி எனக்கு கிளாஸ் தெரிஞ்சுக்கணும் சார்னால் தாராளமாக தெரிஞ்சுக்கோங்க. இங்கே என்னோடய நம்பருக்கு கால் பண்ணலாம், இன்னும் அதிகமாக இதை பற்றி நியூஸ்கள் வரும். சரி, இதுக்கு வந்து பொதுவான தெய்வம், இந்த குரு பயிற்சிக்கு பொதுவான தெய்வங்கள் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி குரு பகவான் ஒன்று. இன்னொன்று, சித்தர்களை வழிபடுங்க. எல்லா சித்தர்களும் குருமார்கள் தான். கனகம்பாட்டியாராக இருக்கட்டும், சாய்பாபாவாக இருக்கட்டும், ராகவேந்திரராக இருக்கட்டும், எல்லா சித்தர்களும் குருமார்கள். அந்த சித்தர்களுடைய ஃபோட்டோவை வந்து நீங்கள் வந்து ஹாலில் மாட்டுங்க, பெட்ரூமில் மாட்டாதீங்க. நிறைய பேர் பெட்லேருந்து எழுந்தோடனே அவங்கள பார்க்கணுன்னுவாங்க. பெட்ரூம்லலாம் சாமி படமோ குருமார்கள் படமோ போகக்கூடாது, ஹாலில் மாட்டிக்கோங்க. ஹாலில் வந்து பாருங்கள், தூங்குறதுக்கு முன்னாடி ஹாலில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் தூங்குங்க. அவங்க பார்வை நம்ம மேலே, நம்ம பார்வை அவங்க மேலே இல்லை, அவங்க பார்வை நம்ம மேலே பட நம்மளுடைய லைஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்லபடியாக மேலே வரும். அந்த இந்த உலகத்தில் உள்ள எல்லா நல்ல குருமார்களுடைய பார்வையும் நம்ம மேலே பட்டு அந்த திருச்செந்தூர் முருகன் அருளால் நம்ம எல்லாரும் எல்லா விஷயத்திலும் நல்லா இருக்க டாக்டர் டிவைன் தினேசன் அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு பெயர்ச்சி, வருட கிரகமான குரு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்வதற்கு ஒரு வருடம் சுமாராக ஆறுது. அதாவது 13 மாதங்கள் ஆகும். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போகிறார். என்றைக்கு போகிறார்? 26/5/2026 20/10/2026 வரலாம். கிட்டத்தட்ட 5 மாதம்தான் இந்த வருஷம் இருக்க போகிறார் இந்த கடக ராசியில். குரு பகவான் என்று சொன்னாலே அவர் வந்து அதீத சுபர். அவர் வந்து பார்த்த இடம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், இருக்கிற இடமும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். குரு பகவான் பார்த்தாலும் சரி இருந்தாலும் சரி அந்த இடம் மிகப்பெரிய வளமை பெறும், ஏற்றம் பெறும். அதனால் குரு பகவான் லக்னத்திலே இருந்தார்னா திக்பலம்னு சொல்லக்கூடியது. அதனால் எந்த லக்னமாக இருந்தாலும் குரு பகவான் லக்னத்தில் இருப்பாரேயானால் அவர் நேர்மையானவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். சரி, குரு பகவானை பொறுத்தவரையிலும் வேறு என்ன செய்யலாம், வேறு என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, குருவினுடைய காரகத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, குருவினுடைய காரகத்துவம் புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர். புத்திர காரகன்னா குழந்தை பிராப்திக்கு
குருவினுடைய பார்வை மிகவும் அவசியம். 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தின் அதாவது 5ஆம் இடம் 5ஆம் இடத்தின் அதிபதி மற்றும் குரு, இந்த 3 கிரகங்களையும் எடுத்து தான் வந்து புத்திர ஸ்தானம், புத்திர ஸ்தானாதிபதி, புத்திர காரகன்னு சொல்லக்கூடிய குருவையும் எடுத்து தான் பார்க்கணும். அதாவது குழந்தைகள் இல்லாமல் ரொம்ப நாள் வந்து குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு இந்த 3 விஷயங்களையும் எடுத்து பார்த்து அவளுடைய தசா கோச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கணும். சரி, புத்திரக்காரகன் தவிர வேறு என்ன அப்படின்னா தனக்காரகன்னு சொல்லக்கூடியவர். அதாவது பணம் வரணும் அப்படின்னா, நிறைய பணம் சேமித்து வச்சுருக்கணும் அப்படின்னா குரு பகவான் அவருடைய கடாட்சம் இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்தாலேயானால் பணம் அதிகமாக சேரணும் அப்படின்னா, சேர்க்கணும் அப்படின்னா குரு இருக்கணும். செலவு பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும், அனுபவிக்கணும்னா சுக்கிரன் நல்லபடியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பணத்தை அதீதமாக செலவு பண்ணுவோம். அதனால தான் பார்த்தேன்னா ஒருத்தர் பணத்தை நிறைய சேர்ப்பார், அவருடைய அடுத்த ஜென்ரேஷனில் வந்து பணத்தை அதிகமாக செலவு பண்ணுவார். ஏன்னா அவருக்கு குரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், இவருக்கு சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் எல்லா விதமான உலக இயல் வாழ்க்கைகளில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இன்பங்களையும் அவர் வந்து சந்தோஷமாக வந்து ஏற்று பண்ணுவார். அதாவது சுக்கிரன் அதிகமாக இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும். சரி, குரு பகவான் நேர்மையானவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா கற்பது, கற்றுக் கொடுப்பது, கற்பிப்பது இதுதான் அவருடைய தொழிலே. அதை தவிர பார்த்தாலேனா எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறது. அதனால் சொல்லிக் கொடுக்குறதுன்னா இப்போ வந்து என்ன சொல்கிறதுனா நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம், கேடி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடியவர். அதே மாதிரி தங்கம் அப்படின்னு சொன்னோம்னால குருவுக்கு உண்டான ஒரு மெட்டல்னு சொல்லக்கூடியது தங்கம், தங்க ஆபரணங்கள். அதாவது எப்படி சொல்லணும்னா தங்கத்தை வந்து ஆபரணங்களாக பண்ணி ரொம்ப வந்து நகாசு வேலைகள்லாம் பார்த்தா அதில் சுக்கிரன் இருக்கும். ஆனால் அது பொதுவான தங்கம் அப்படின்னு அந்த மஞ்சள் நிறத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தங்கம் அப்படின்னு வச்சேன்னா அந்த தங்கத்தினுடைய வெயிட்டு, தங்கத்தினுடைய இதுவை பார்த்தாலேனால் குருவினுடைய ஆற்றல் இருக்கும். அதனால தான் தங்கத்திற்கு குருவினுடைய இது உலோகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இது தவிர வந்து தாவரத்தில் பார்த்தாலும்னா முல்லைப்பூ, முல்லை செடி, அது தவிர வந்து இந்த வேர்க்கடலை இனிப்பு வகைகள், அதாவது கடலை மிட்டாய்னு சொல்லக்கூடியது, வேர்க்கடலை இனிப்பு வகைகள், சக்கரை பொங்கல், இந்த மாதிரியான விஷயங்கள். அது தவிர பார்த்தாலேனால் இந்த குரு பகவானுக்கு உண்டான மஞ்சள் மூக்கு கடலை, வெள்ளை மூக்கு கடலை, கருப்பு மூக்கு கடலைன்னு இந்த குரு பகவானுக்கே வந்து சுண்டல் போடுவோம். அது தவிர மஞ்சள் துணி, இது எல்லாமே குரு பகவானை சொல்லக்கூடிய விஷயம். குரு எல்லாவற்றிற்கும், அதாவது தேவர்கள் எல்லாருக்குமே அவர் தான் குரு. அதனால் வந்து இந்த குரு பகவான் எந்த கிரகத்தை பார்த்தாலும் குருவுக்கே எல்லா விஷயங்களிலும் அதிகாரம் உண்டு. அதனால் எந்த ஒரு தீய கிரகத்தை பார்த்தாலும் அவரும் கட்டுப்பாட்டில் வருவார். அதாவது தீய கிரகம்னு சொல்லக்கூடியது வந்து சூரியன், செவ்வாய், அதை தவிர வந்து ராகு, கேது, சனி வாழெல்லாம் சொல்கிறோம். இந்த கிரகங்களை பார்த்தாரேயானால் அந்த கிரகங்கள் சுபப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த துர்கிரகங்கள் குருவின் பார்வையினால் சுபப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். சரி, இந்த குரு பகவான் இப்போது மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போகிறார். இந்த குரு பகவானுடைய காலபுருஷ தத்துவத்தின் ராசி பார்த்தோம்னா 9ஆம் ராசியும் 12ஆம் ராசியும், அதாவது 9ஆம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது தனுசு, 12ஆம் ராசின்னு சொல்லக்கூடியது மீனம். இந்த 2 ராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு. இந்த குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறுறார். கடகத்தில் உச்சம் பெறக்கூடியவர் குரு பகவான். இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா, குரு பகவான் 9ஆம் இடத்துல வந்து அதாவது உங்களுக்கு படிப்பு, அதை தவிர வெளிநாடு போய் படிப்பு, மேற்படிப்பு, இது எல்லாமே வந்து குரு பகவானால் நல்லபடியாக ஆசீர்வதிக்கப்பட்டால் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 12ஆம் இடத்தினுடைய அதிபதினு சொல்லக்கூடியவர் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம், அதன் மூலியமாக பார்த்தாலேயானால் குரு பகவான் சுப செலவுகளை கொடுப்பார். அதாவது 12ஆம் இடம் செலவுகளை கொடுக்கறது, அதாவது அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். உங்களுக்கு வந்து சுப செலவுகள் கொடுக்கணும். அதாவது பணம் வந்தாலும் சுபமாக இருக்கணும். அதை தவிர வெளிநாட்டில் போய் உங்களுக்கு வந்து அங்கேயே இருந்து பிஆர், அதை தவிர வந்து பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப், அதை தவிர இந்த க்ரீன் கார்டு, இந்த மாதிரியான விஷயங்கள், H1B இதெல்லாம் வாங்கி அங்கேயே பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகக்கூடிய பாக்கியத்தையும் உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 8ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தில் பார்த்தாலும் உங்களுக்கு அந்த வாய்ப்பினை நிச்சயமாக கொடுப்பார். சரி, இந்த குரு பகவான் இந்த ஒரு ராசிக்கும் என்ன பண்ணுறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.
அதற்கு முன்னாடி வந்து இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் இன்னொரு பெரிய விசேஷமான விஷயம் என்ன அப்படின்னா, குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவோம். குரு பகவானுடைய பார்வைன்னு சொல்லக்கூடியது எந்த ராசியில் இருக்காரோ அந்த இடத்திலிருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். 7ஆம் இடம்ன்றது 180 டிகிரியில் எல்லா கிரகங்களும் தன்னுடைய 180வது டிகிரியை பார்க்கக்கூடியது 7ஆம் இடம். அதில் வந்து எந்த ஒரு விஷயம் இல்லை. இப்போ விசேஷ பார்வைகள்னு சொல்லக்கூடியது வந்து செவ்வாய், சனி மற்றும் குரு, இந்த 3 கிரகங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அது தவிர பார்த்தோம்னா ராகு கேத்துக்கு 3-11 இருக்குது, 3ஆம் இடமும் 11ஆம் இடமும் பார்க்கக்கூடியது இருக்குது அப்படின்னு சில கிரந்தங்கள் சொல்கிறது. இப்போது குருவினுடைய பார்வை 5-9, அதாவது அதிகமாக, அதாவது விசேஷ பார்வைகளாக இருக்கும். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது விருச்சிகத்திலையும், 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மீனத்திலையும் விழுறது. இதை தவிர மகரத்தையும் அவர் பார்க்குறார். ஏன்னா 7ஆம் இடமான கடகத்திற்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மகரம். இந்த மகரத்திலையும் அவர் அவரை பார்க்குறார். இதன் மூலியமாக என்ன ஆகும்? குரு பார்க்க கோடி நன்மை. அந்த இடம் எல்லாமே வளம் பெறும், சுபம் பெறும். அதை தவிர பார்த்தேனால் குரு பார்க்கறதுனால திருமண பாக்கியங்கள் ஏற்படும். அதாவது குரு பலம் வந்ததா அப்படின்னு சொல்லக்கூடியது. குரு பலம் வந்தது அப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னா, குருவினுடைய பார்வை 2, 4, 7, 8, 12 இந்த மாதிரியான விஷயங்களில் வந்ததே. ஆனால் குருவினுடைய பார்வை பட்டாலே, அதாவது அது வந்து நிச்சயமாக அவர்களுக்கு வந்து திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இதை தவிர பார்த்தேனால் 5ஆம் இடத்தை குரு பார்த்தாலும், அது தவிர 5ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் குழந்தை பிராப்தியும் ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. அதனால் இந்த குரு எந்த இடத்தில் இருந்தாலும் சுபத்தை செய்வார். எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த துர்கிரகங்களோடு இருந்தாலும் அவரையும் சுபப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த குரு சிம்மத்தை பார்த்து, அதாவது பொதுவாகவே பார்த்தோம்னா சிம்மத்தை பார்த்து, சிம்மாதிபதியும் பார்த்து, அந்த மாதிரியான பொசிஷன்லாம் வந்ததுன்னா குரு பகவானை பொறுத்தவரையிலும் அரசாங்கம், அரசு தொழிலில் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அதனால் குரு பகவான் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக. சரி, இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குருவினுடைய காயத்ரி. குருவினுடைய காயத்ரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரமும், இல்லை குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்ய குரவே நமஹா அப்படின்ற இந்த குருவினுடைய எளிய இந்த காயத்ரி மந்திரத்தையும் ஒரு நாளைக்கு 3 தரம் சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக எந்த விதமான பிரச்சனைகளும், குருவினால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும். அது தவிர பார்த்தோம்னா இன்னும் எளிய பரிகாரம்னு சொன்னால், அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு போய் நெய் வழக்கு போட்டு வாங்கும், நெய் தானம் கொடுங்க. கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகருக்கு வேஷ்டி தானம் கொடுங்க. அதை தவிர வந்து பட்டு தானம் கொடுங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா சதுர்த்தி தேங்காய் உடைச்சின்னு வாங்க. குரு பகவானுக்கு உண்டானது தேங்காயின்னு சொல்லுவாள். அதனால் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறது பெரிய விசேஷம். அதை தவிர நெய் போட்டு சக்கரை பொங்கல் பண்ணி இது வந்து பெருமாளுக்கு இது பண்ணிவிட்டு எல்லாருக்கும் கொடுக்கறது ரொம்ப பெரிய விசேஷத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். உங்களுடைய தேதி, பிறந்த தேதி, நேரம், பிறந்த மாதம், வருஷம், அது தவிர உங்களுடைய நீங்கள் பிறந்த இடம், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இது வரணும் நீங்கள் அனுப்பி வைங்க. இதை அனுப்பி வச்சோடனே உங்களுடைய ஜாதகத்தை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுத்து உங்களுக்குன்னு வந்து டைம் ஒதுக்கி நான் வந்து உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை இது பண்ணி உங்களுடைய தசாபுக்திகள் இப்போ இருக்கக்கூடிய கோச்சாரங்கள் எப்படி இருக்குன்றதை வலுவாக இருக்கான்றதை பார்த்து உங்களுடைய பிரச்சனைகள் எந்த அளவுக்கு சுமூகமாக தீரும்ன்றது சொல்கிறேன். ஏன்னா இப்போ வந்து ராசி சந்தி, லக்ன சந்தி இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. 50 வயசில் இருப்பா, அவளுக்கு வந்து ரிஷபராசியாக மிதுன ராசியானே தெரியாது. மிருகசீர நட்சத்திரம்னு சொல்லிட்டு இருப்பா, 2வது பாதம் 3வது பாதம் மாற்றி சொல்லிட்டு இருப்பா. அதே மாதிரி விசாகம் சொல்லிட்டு இருப்பா. துலாமாக இருக்குமா இல்லைன்னா இது விருச்சிகமாக இருக்குமான்னு தெரியாது. அதனால் கண்டிப்பாக ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தர முடியும்.
சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. ராசிக்கு 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார். இந்த குரு பகவான் மீன ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல உச்சம் பெறுறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. குழந்தைகள் மூலியமாக அவர்களுக்கு தனம் கிடைக்கும். ஆனால் அவர்களுடைய பர்சனல் லெவல்ஸ் ரொம்ப அடிபட்டு போகும். குரு உங்களுடைய ராசியை பார்க்குறார். இருந்தாலும் குரு பகவான் சனி உங்களுடைய ராசியிலே இருக்கார். உங்களுடைய ராசியில் சனி 7.5 சனி நடக்கிறது, ஜென்ம சனி நடக்கிறது. உடல் நலத்தில் பிரச்சனை வரும், மனக்குழப்பங்கள் அதிகம், தீர்க்கமான சிந்தனைகள் எடுக்க முடியாமல் இவ்வளோ நாள் திணற இருப்பீங்க. இப்போ குருவின் பார்வை உங்களுக்கு தீர்க்கமான சிந்தனையை கொடுக்கும், எடுத்த காரியங்களில் வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பினும் உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருந்தே தீரும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. சரி, குருவின் பார்வை இருக்குது அப்படின்னும் பொழுது எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு இவ்வளோ நாளாக ஒரு அந்தஸ்து கௌரவத்திலலாம் பிரச்சனை இருந்தது, அது சற்று கலங்கப்பட்டு இருந்திருக்கும். இப்போ சற்று பெட்டராக இருக்கும். எப்போ அப்படின்னா 26/5/2026 20/10/2026 வரை உண்டான காலகட்டத்தில் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு புத்திர ஸ்தானத்தில் போய் இருக்கிறதுனால, குருவே புத்திர காரகனாக இருக்கிறதுனால குழந்தை பிராப்தியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்தையும் ஏற்றக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இவ்வளோ நாளாக உங்களுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவம் சற்று கம்மியாக இருந்திருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனைகளில் இருந்திருக்கும். இப்போ உங்களுக்கு அது நிச்சயமாக நல்லபடியாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர உங்களுக்கு மேற்படிப்பு கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் மூலியமாக பெருமை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறார். அது தவிர உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறார். அது தவிர உங்களுடைய ராசியே பார்க்குறார். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, ஒற்றுமை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, பூர்வ ஜென்ம பலன்கள் நல்லபடியாக இருக்கும். மூதாதையர்களின் ஆசீர்வாதங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகத்தை இந்த காலத்தில் கொடுப்பார். ஏன்னா 7.5 சனி வேறு இருக்குது. அதனால் வீட்டை விட்டு வெளியில் பிரிஞ்சு போய் படிக்கிறதுன்றது நிச்சயமாகவே நல்லபடியாக இருக்கும். அது தவிர பார்த்தாலும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். 11ஆம் இடத்தை பார்க்குறதுனால 2வது திருமணத்திற்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது 2வது திருமணத்துக்கு பார்த்துன்னு இருக்கிறவர்களுக்கு 2வது திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புகளை இந்த காலத்தில் கொடுப்பார். தொழிலில் அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குருவே 11ஆம் இடத்தை பார்க்குறார். அதாவது தனக்காரகனே இது லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மூத்த சகோதர சகோதரிகளோட மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். சரி, மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் இருந்தாலும் உடல் நிலையில் பின்னடைவு இருக்கத்தான் செய்யும். சனி பகவான் ஜென்ம சனியில் இருக்கிறதுனால மனக்குழப்பங்கள் சற்று அகலக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரக்கூடிய வாய்ப்பு, ஏற்கனவே பட்ட அடியிலேருந்து கொஞ்சம் வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் மூதாதையர்களின் ஆசீர்வாதங்கள் நல்லபடியாக இருக்கும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். அது தவிர பார்த்தலையானால் 2வது திருமணம், அதாவது தனியாக விடப்பட்ட ஆணோ பெண்ணோ 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தார்களேயானால் அவர்களுக்கு 2வது திருமணம் நிச்சயமாக இப்போ கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக ஆதாயம் வரும். அவர்களால் நிச்சயமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு செய்யக்கூடிய தொழிலில் அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதாவது எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், நினைத்ததை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் உடல் நலத்தில் பின்னடைவு நிச்சயமாக இருக்கும். நிறைய அலைச்சல் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலையில் கொஞ்சம் தொய்வு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்குறதுனால கண்டிப்பாக உடல் நலத்தில் சற்று முன்னேற்றம் இருந்தாலும் தீர்க்கமான சிந்தனை மூலியமாக வெற்றிகளை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும்.
இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை அப்படின்னா முதல்ல குரு பகவானுக்கு உண்டான காயத்ரியை சொல்லிகிட்டே வாங்கும். அது தவிர பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலையோ இல்லை ஆஞ்சநேயர் கோவிலையோ உங்களால் முடிஞ்சது விநாயகர் கோவிலுக்கு சதுர்த்தி தேங்காய் உடச்சுன்னு வாங்கும். இல்லைன்னா ஆஞ்சநேயருக்கு ஒரு வெத்தலை மாலை வியாழக்கிழமை போட்டுன்னு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதுவும் வந்து இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு மிகப்பெரிய பின்னடைவு இப்போ நடந்திருக்கும். அவள்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துட்டு இருக்கிறது நல்லது. அது தவிர வந்து இந்த நாலெட்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் தங்கம் முதலீட்டாளர்கள் இவாளுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதை தவிர வந்து லா அண்ட் ஆர்டரில் இருக்கிறவங்க, ஜஸ்டிஸாக இருக்கிறவங்க, ஜட்ஜஸாக இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் பெரிய தொல்லை நடந்திருக்கும். அவெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தாலேயானால் உங்களுக்கு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய, அதாவது காஞ்சிபுரம் டு உத்தரமேரூர் போகிற வழி திருப்புலிவனம் அப்படின்னு ஒரு இடம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானை போய் சேவிச்சுட்டு வாங்க. இந்த குரு பகவானை போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நிச்சயமாக சூரியனை கண்ட பனியாக நிச்சயமாக போகக்கூடும். அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் 6ஆம் தேதியில் மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவான் கடக ராசிக்குள்ளே நுழைந்து என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு தரப்போகிறார். குரு பகவான் உச்ச குருவாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன ப்ளஸ் ஏற்பட போகுது, என்னென்னலாம் நீங்கள் நடக்கலைன்னு நினைக்கிங்களோ அதெல்லாம் நடத்துவதற்கான வாய்ப்பை குரு பகவான் எப்படி தரப்போகிறார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன், ஓகேவா? கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் நம்முடைய குரு பகவானுடைய பெயர்ச்சியை வைத்து நம்ம பேசுகிறோம். குரு பகவான் என்பவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு ஒருக்க ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி கடந்து போவார். சில நேரங்களில் வந்து அதிசாரமாக முன்னாடி போவார், வக்கிரமாக பின்னோக்கி வருவார். ஸோ அதெல்லாம் ஓகே. பட் தன்னுடைய வீடு ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வருஷத்துக்கு ஒருக்க ஒரு ராசியை கடப்பார். ஆனால் இந்த ஒவ்வொரு ராசியும் கடக்க ஒவ்வொரு வருஷம் எடுக்கும்பொழுது அவருக்கு மிகவும் பிடித்த வீடான கடகராசிக்குள்ளே இந்த 2026 அவர் உள்ளே நுழையும் இந்த காலம் கண்ணீர், கஷ்டம், போராட்டம், கவலை, வருத்தம், வாழ்க்கையில் வெறுத்து போயிட்டேன் அப்படிங்கிற நினைக்கிற ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் தர இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கான எதிர்கால குரு பயிற்சி பலனை முழுமையாக பாருங்கள். உங்களுக்காக நான் ரொம்ப ஃபில்டர் பண்ணி செக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக கொடுக்கணும். ஸோ இன்னொரு விஷயம், நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மிக பிரபலமான ஜோதிடர்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க, ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை நீங்கள் பார்த்து சந்தோஷம் அடைஞ்ச மாதிரி, நீங்கள் பார்த்து நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், சரியா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க அனைவருக்குமே வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணி அவங்களும் அதாவது ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு வாங்க உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தற்போது குரு பகவான் தான் ராசி அதிபதி. எப்பொழுதுமே அவர் தான் குரு பகவான் தான் ராசி அதிபதி. ஸோ இப்படிப்பட்ட ராசி அதிபதியான குரு பகவான் 4ஆம் வீட்டிலிருந்து தற்போது 5ஆம் வீட்டுக்கு குரு பயிற்சி காலங்களில் உள்ளே செல்கிறார். ஸோ 5ஆம் இடத்துல குரு வந்தால் என்ன விஷயம் சொல்லுவோம்னா, 5இல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதும்பாங்க. ஒரு பழமொழி இருக்குது, 5இல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. அப்போ கெஞ்சாமே உங்கள் ராசி அதிபதி 5க்கு வரார். அது அற்புதம் அல்லவா? கிட்டத்தட்ட ராகு பகவான் ஒரு 1.5 வருட காலமாக உங்களுடைய மனசில் எவ்வளோ தூரம் குழப்பம் கொடுக்கணுமோ கொடுத்துட்டார். அதுக்கடுத்து ராகு சனி பகவான் வீட்டுக்கு போய் சனி பகவான் உங்கள் வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட லைஃப்பில் வாழ்க்கையுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய காலம், நம்ம வாழ்ந்த வாழ்க்கையுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய காலம்தான் மீனராசினர்களுக்கு. அவங்க கூட இருந்தவங்களுடைய உண்மையான தன்மை, உண்மையான செயல்பாடு, அது எந்த உறவாக இருக்கட்டும், கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும், காதல் என்ற பந்தமாக இருக்கட்டும், ஸோ அல்லது நம்ம கூட பிறந்த உறவுகளாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், எனி மோர் பர்சன், ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட சிந்தனையில்
எல்லாருமே சுயநலவாதிகளாக யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ, எந்தெந்த உறவுகளில் சுயநலமாக உங்களை பயன்படுத்தினாங்களோ, ஸோ அப்படிப்பட்ட நபர்களுடைய சூழ்ச்சி பிரச்சனை எல்லாமே கடந்து வந்து உங்கள் லைஃப்பில் வேறு லெவல், வேறு மாதிரி நீங்கள் செயல்பட போகிறீங்க. கிட்டத்தட்ட நம்முடைய மீனராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ரீசெண்டாக அதிகமான கடன் பிரச்சனை, அதே போல் வேலையில் பிரச்சனை, வேலையில் நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அதே போல் மீனராசிக்காரங்க நித்தம் தூக்கத்தை இழந்தீங்க. இன்றைக்கி தூங்கிடலாம், இன்றைக்கி சரியாயிரும், இன்றைக்கி நம்ம தப்பிச்சிடுவோம், இன்றைக்கி சரியாக போயிடும், தூங்கிடலாம் அப்படின்னு தூக்கத்தில் கூட இன்றைக்கி சரியாயிரும் நாளைக்கு சரியாயிரும் ஒரு போராட வேண்டிய நிலைமை தான். அதே போல் மீனராசி என்பவர்களில் பணம் பொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கவனமாக இல்லாமல் இருந்தீங்கன்னா இப்போ நிறைய பிரச்சனை சந்திப்பீங்க. இப்போ தான் காசோட அருமையை புரிஞ்சுக்கிறீங்க. இருக்கிற காசை பையிலேருந்து எடுத்து அப்படி கொடுத்துறது, இல்லைன்னா என்ன நீங்கள் பீரோவில் திறந்து கொடுக்குறது. இப்போ தான் வாட்ஸ்அப்பு ஜிபேயில் பணம் ஈஸியாக அனுப்பிடலாமே, சட்டுன்னு அனுப்பிடுறது உணர்ச்சப்பட்டு. உங்கள்கிட்ட மட்டும் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மீனராசிக்காரங்கிட்ட, ஐயா ரொம்ப கஷ்டப்படுறேன், அக்கா ரொம்ப கஷ்டப்படுறேன், மேடம் ரொம்ப கஷ்டப்படுறேன், மேடம் சார் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு அந்த உறவின் தன்மையிலேயோ மதிப்பின் தன்மையிலேயோ கண்கலங்கி நின்றுட்டாங்கன்னா எதையா ஒன்று அடமானம் வச்சா கொடுத்துருவீங்க. சரி, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நம்ம கொடுத்தோம்னா அவங்க லைஃப் டேர்னிங் ஆயிரும், நம்ம கொடுத்து உதவுவோம் அப்படிங்க எண்ணம் நம்முடைய மீனராசி என்பவர்களுக்கு அதிகமாக இருக்கும். 12 ராசியுமே கொடுத்து உதவுவாங்க. இதில் மீனராசிக்கு அதிகமாக கொடுத்து உதவுங்க. சுக்கிரன் வலிமை பெற்ற ராசி. சிந்திக்க மாட்டீங்க, யோசிக்க மாட்டீங்க, தருவாங்களே நினைப்பீங்க. வாங்கின பிறகு உங்களை கேட்பாங்க, யார் நீ, என்ன விஷயம், ஆமாம் சொன்னேன் அப்படின்னு அந்த ஒரு பதட்டம் இல்லாத சூழ்நிலையை சொல்லும்போது அவங்க பார்க்கும்போது உங்களுக்கு வரும் பற்றி எனக்கு கோபம் ஒரு லிமிட்டே தாங்க முடியாது. அந்த அளவுக்கு மனதளவில் கோபத்தை உள்ளே வச்சுட்டு சில மீனராசிக்காரங்க கடந்து போயிருக்காங்க, சில மீனராசிக்காரங்க துடிச்சிக்கிருக்கீங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த நிலையில் உள்ள நம்முடைய மீனராசி என்பவர்களுக்கு உறுதியாக மீளா துயரத்தில் இருக்கிற மீனராசி மீண்டு வரக்கூடிய பாக்கியம் உறுதியாக உண்டு. அப்படியே யோசிக்க வேண்டியிருக்கும், எல்லாமே நடக்கும். ஃபஸ்ட்டு மேரேஜ் நிறைய தடை, நிறைய பிரச்சனை. சில மகராசி என்பவர்களுக்கு எப்படி திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வந்துச்சோ அதே மாதிரி தான் நம்முடைய மீனராசி என்பவர்களுக்குமே திருமண வாழ்க்கையில் பல பிரச்சனை இருக்கும். புரிதல் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டிய சூழ்நிலை நம்மளுடைய மீனராசிக்காரங்க இருந்துச்சு. அந்த மாற்றம் எப்போ வரும்னு எதிர்பார்த்தீங்களா? உங்களுடைய உண்மையான அன்பை, உண்மையான காதலை, உண்மையான பாசத்தை புரிந்து எப்போ ஒரு அன்பு காட்டுவாங்க, எப்போ அரவணைப்பாக இருப்பாங்க, எப்போ உங்களுக்கான ஒரு நேரத்தை ஒதுக்குவாங்க. காசு வேண்டாம், பணம் வேண்டாம், துட்டு வேண்டாம், நேரத்தை எப்போ ஒதுக்குவாங்க அப்படிங்கிற சிந்தனையில் அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுடைய எத்தனை விதமான சிந்தனைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களை புரியாத உறவு கூட உங்களை புரிஞ்சு இனிமேல் பாசம் காட்டுவாங்க. உங்களுடைய ரியாலிட்டியை நீங்கள் ஃபஸ்ட்டு உணர்வீங்க. ஏன்னா ராசியில் ஜென்மத்தில் குரு எல்லாரையும் பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி யோசித்தே பார்க்க வேண்டியிருக்கும். ஏன்னா நம்ம வந்து எதையும் நினைக்காதபோது வெற்றி, எதையும் நினைக்காமோ பிரச்சனை கிடையாது. ஆனால் பல தோல்வி, பல பிரச்சனை, பல போராட்டங்கள், பல ஏமாற்றங்களை சந்தித்த பிறகு தான் ஒரு சிந்தனை வரும்ல, இன்னும் அடி வாங்கறதுக்கெலாம் தெம்பில் சான்ஸே இல்லை அப்படின்னு நம்ம நினைப்ப மாட்டோமா? ஸோ அந்த நினைவுகள் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இனிமேல் கவலைப்பட தேவையில்லை. பதிலுக்கு பதிலடி கொடுத்து உங்களை நீங்கள் பாதுகாத்து, உங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்து நீங்கள் ஒரு உயர்ந்த நிலைக்கு வருவதற்கான பாக்கியம் யார் கொடுப்பா? உங்களுடைய ராசியின் அதிபதியை கொடுக்க போகிறார். இந்த வட்டம் குருபவன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 2ஆம் இடத்தை பலப்படுத்த போகிறார். அடுத்து அதிசாரமாக போய் ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மன மகிழ்ச்சி சார்ந்த விஷயங்களில் இரட்டிப்பான தன்மையை பெற போகிறீங்கிறது உண்மை.
சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கார். குருவோட பார்வை உங்கள் ராசியில் உழுது. ஸோ அப்போ குருவும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குற பார்வை தான் அது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ திருமண வாழ்க்கையில் திருமணம் முடியுமா முடியாதா, வரன் பார்த்துருக்கேன் கிடைக்குமா கிடைக்காதான்னு யோசிக்கிற உங்களுடைய வாழ்க்கை இனிமேல் மாறப்போகுது. உங்களுக்கான அற்புதமான வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த குரு பகவானுடைய குரு பயிற்சி காலங்களில் நம்முடைய மீன ராசி அன்பர்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு உறுதுணையாக இருக்கும் என்பது உண்மை. மதுரை மீனாட்சி அம்மனை கைப்பிடிச்சிக்கோங்க. இந்த குரு பயிற்சி காலங்களில் வருஷத்துக்கு 2 தடவையாக போயிட்டு வாங்க. போய் மனசார வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. மலை போல் உள்ள பிரச்சனை கூட, முடியாத பிரச்சனை கூட முடித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அம்மனுடைய அருள் மூலமாக கிடைக்கும். அதே போல் பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு முடிஞ்சளவு போய் வழிபாடு செய்யுங்க. அவருடைய அருள், நம்ம மீனாட்சியுடைய அருள் கிடைச்சா எல்லா வளம் பெற்று எல்லா செல்வமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் நிம்மதியாக வாழ்வீங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையர்களை. தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான குரு பெயர்ச்சிக்கான பொது பலனே, உங்கள் சுய ஜாதகம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இந்த பொது பலன் என்பது பார்த்திங்கன்னா குறைஞ்சது உங்களுடைய லைஃப்பில் 20லேருந்து 30% கட்டாயமாக ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். இதை தாண்டி உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில் அனுப்பிவிடுங்க. புரியுதா? கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில் அனுப்புங்க. உங்கள் பேர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க. ஏன்னா அதான் முக்கியம். ஏன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக எல்லா விதமான நாடுகள்லேருந்தும் ஃபோன் வருது. அமெரிக்காவிலேருந்து, ஜப்பான்லேருந்து, அதே போல் பார்த்திங்கன்னா கனடா, மலேசியாலாம் நிறைய சகோதர சகோதரிகள் கூப்பிட்றாங்க. அதே போல் சிங்கப்பூர், ரஷ்யா, இப்படி நாடு சொல்லிகிட்டே போகலாம். ஓகேவா? நம்மளுடைய இலங்கை தமிழர்கள் போன்ற அத்தனை விதமான நாடுகள்லேருந்து கால்ஸ் வருது. நம்ம எந்த நேரத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு நாடு ரொம்ப முக்கியம். அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதுக்கு எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்பில் கட்டாயமாக இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பேன். உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளையும் நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். ஜாதகமே இல்லை, ஜாதகம் இல்லாமல் எனக்கு என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய நேயர்களுக்கு உறுதியாக நீங்கள் கால் பண்ணுறீங்க பார்த்திங்கன்னா அந்த நேரம், அதே போல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நேரம், அதாவது வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற எஸ்எம்எஸ்ஸு, ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா பிரசனம் என்ற மிகப்பெரிய கருவி மூலமாக எடுத்து உங்களுடைய வாழ்க்கையுடைய அத்தனை விதமான நுணுக்கங்கள், செயல்பாடுகளை துல்லியமாக உங்களுக்கு கணித்து கூற முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. மறக்காமல் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சா கட்டாயமாக அலையுங்கள் என்று கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எல்லா நலமும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ உங்களை அன்புடன் வாழ்த்துக்கள் கூறி தற்போது விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம். புது வசந்தம் சேனல் நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி மீனராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு தாக்கத்தை, எந்த ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு அமைப்பாக அடுத்து வரக்கூடிய 13 மாதங்கள் கொடுக்குது. இந்த குரு பெயர்ச்சியின் மாற்றங்கள், குரு மாறுகிறார் இல்லைங்களா? 2026 ஜூன் மாதம் மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு கடகத்துக்கு மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசியை பார்க்கிறார். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று ராசியை பார்ப்பது ரொம்ப நல்லது. ராசியில வேற ஜென்ம சனி போய்கொண்டிருக்கிறது மீனராசிக்கு. இது ஒரு அருமையான பலனா இல்லையாங்கிறது துல்லியமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு ராசிக்கு ஒரு கிரகமும் இது மாதிரி அமைப்பில், இது மாதிரி டிகிரியில் இருக்கும் பொழுது எத்தகைய ஒரு தாக்கத்தை, எந்த மாதிரி ஒரு கர்ம வினையை அந்த ராசிக்காரனுக்கு கொடுக்க போகிறது, எது மாதிரி விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம்ங்கிறது இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான
ஒளி தத்துவ பிரகாரம் கர்ம வினை எப்படி செயல்பட போகிறதுங்கிறது நம்ம துல்லியமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, மீனராசிக்கு வந்து ராசி அதிபதியாகிய குரு 4ஆம் இடத்துல இருப்பவர் ஜூன் மாதம் 2026 அப்புறம் ஒரு வருடத்துக்கு அப்புறம் 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று ராசியை பார்க்கிறார். அது மிகவும் நல்லது. என்ன நல்லது அப்படின்னா, இதுவரை ஜென்மசனி தாக்கத்தினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் மனசு புத்துணர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு, மனசுல ஒரு சோகமாக ஒரு கிளாரிட்டி இல்லாமல் ஒரு மாதிரியாக வாழ்ந்து கொண்டு இறுக்கமான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு குருவின் பெயர்ச்சி, குருவின் பார்வை ராசி மேல இருக்கக்கூடிய ஜென்மசனி மேல் விழும் பொழுது அந்த சனியின் உக்கிர குணங்கள் குறைந்து மனம் கொஞ்சம் சாந்தமடையும். மனம் வந்து முதல்ல இருக்கக்கூடிய இறுக்கங்கள் இல்லாமல் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல சம்பவங்கள், வாழ்க்கை சம்பவங்கள் உருவெடுக்கும். ஸோ ஒருத்தருக்கு வந்து மனசு இறுக்கம் இல்லாமல் போகணும், ஓரளவுக்கு நம்ம சந்தோஷமாகணும், மனம் அமைதி ஆகணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை சூழ்நிலை மாறினா தான் நம்ம அமைதி ஆக முடிய, சும்மா நம்ம வந்து மாற முடியாது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சில விஷயங்கள் நல்லது நடக்க போகிறது, சிலது உங்களுக்கு பிடித்தமான சில விஷயங்கள் நடக்க போகிறது. 5ஆம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்சமான காதல் விஷயங்கள், நமக்கு என்ன விஷயங்கள் நம்ம பிடிக்குமோ, ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், ஹாபியாக இருக்கட்டும், நமக்கு பிடிக்கக்கூடிய விஷயங்களில் வந்து நல்ல ஒரு பலன் கொடுத்து நமக்கு அதில் போய் ஈடுபடுற மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து அது மூலமாக மன உற்சாகத்தை கொடுத்து வாழ்க்கை கொஞ்சம் சுவாரஸ்யமாக போகக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி ஜென்மசனி தாக்கத்தில் அவதிப்பட்டு கூடி இருக்கிறவங்களுக்கு பாலைவனத்தில் ஒரு சோலைவனம்ங்கிற மாதிரி ஒரு நல்ல டைம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே சமயத்தில் நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் குரு 3ஆம் இடத்துக்கு போகும்பொழுது நிறைய சுப விரயங்கள், நிறைய டிராவலிங்கள், பணப்புழக்காட்டங்கள் அது எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் ஜென்மசனியால் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இந்த குருவின் பயிற்சி நல்ல ஒரு பயிற்சியாகவும், மன உற்சாகம் அடையக்கூடிய பயிற்சியாகவும், மன இறுக்கங்கள் குறையிற மாதிரியும், மன சோர்வுகள் குறையிற மாதிரியும், வாழ்க்கையில் கொஞ்சம் புது புது ரிலேஷன்ஷிப், உறவுகள், சில விஷயங்கள் நமக்கு பிடித்த மாதிரி அமைந்து இதுவரை நமக்கு ஒரு மாதிரியான ஹாஸ்டைலாக நமக்கு பிடிக்காத மாதிரி, நமக்கு ஒரு சோம்பேறித்தனத்தையும் ஒரு மோட்டிவேஷனும் கொடுக்காத மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை, வாழ்க்கை சூழல் மாறி வாழ்க்கை ஒரு உயர்வை நோக்கி போகக்கூடிய அமைப்பு, ஒரு கடுமையாக உழைத்து ஜெயிக்கணுங்கிற ஒரு வைராகியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, பிடித்த விஷயத்தை செய்யக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பாக உச்ச குருவாக 5ஆம் இடத்துல வந்து வருகிறார். சில பேர்த்துக்கு திருமணமாகி பல வருடமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் வரக்கூடிய அமைப்புகள் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே மாதிரி காதல் கைகூடுற விஷயங்கள், இடம் மாற்றங்கள், நம்மளுடைய பிடித்தமான ஒரு ஜாப், நமக்கு எது மாதிரி ஒரு ஜாப் பிடிக்குமோ அந்த ஜாபே கிடைக்கிறது, நம்ம வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யம் ஆகிறது, உறவுகளாக இருந்தாலும் சரி, பண விஷயங்களாக இருந்தாலும் சரி, வண்டி வாகனம் எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு திருப்தியான ஒரு அமைப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பை கொடுக்க வல்லதாக இந்த 4ஆம் இடத்து குரு 5ஆம் இடத்துக்கு வரும்பொழுது 11ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற லாப பூர்த்தி ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது மனசு உற்சாகம் அடைஞ்சு சுப விஷயங்கள் தடைகள் நீங்கி சுப விஷயங்கள் அடுத்து சோஷியல் கேதரிங் அது மாதிரி விஷயங்கள் மூலமாக மனசு சந்தோஷம் அடைய, சொசைட்டியில் ஒரு நல்ல ரெகக்னிஷன், ஸ்டாண்டிங் கிடைக்கக்கூடிய மன உற்சாகம், சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து உங்களுடைய திருக்கணித பஞ்சாங்கத்தில் ஒரு ஜாதகத்தை போட்டு அதில் இருக்கக்கூடிய நெடுவு சுழிவுகள் என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, நீங்கள் மீன ராசியில் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, ரேவதியா அல்லது உத்திரட்டாதி நட்சத்திரமா அல்லது புரட்டாதி நட்சத்திரமா, எந்த நட்சத்திரம் பிறந்தீங்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து பார்த்து உங்களுடைய தசாபுக்திகள், லக்னம் என்ன, லக்னத்துக்கு நல்ல தசைகள் போயிட்டு இருக்கா, என்ன நட்சத்திரத்தில் உங்களுடைய இது ஸ்டார்ட் ஆகுது, எந்த தசைகள் எந்த நட்சத்திரத்திலிருந்து தசை நடக்குது, இதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ஷார்ட் டேர்ம் விஷயங்கள் எப்படி இருக்கு, லாங் டேர்ம் விஷயங்கள் எப்படி இருக்குது, எது மாதிரி விஷயத்தை நாம் எதிர்பார்க்கலாம், எது மாதிரி விஷயத்தை நாம் எதிர்பார்க்க வேண்டாம், நம்மளுடைய வாழ்க்கை எது மாதிரி திருப்பங்கள் நிறைந்ததாக அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்மாக 6 மாதம், 1 வருடம், 2 வருடத்தை நம்ம எதிர்பார்க்கலாம்ங்கிறது உங்களுடைய தசாபுக்திகளையும் சேர்த்து இது சொன்ன கோச்சார குரு பயிற்சி பலன்களையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது நமக்கு சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன்கள் வந்து எது நடக்கும், எது நடக்காது, எது மாதிரி நேரத்தில் எது செய்வது நல்லது, எது கண்டிப்பாக நமக்கு எந்த பிராப்தங்கள் நமக்கு இருக்கிறது, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு அப்படி இல்லை, எதை நோக்கி நம்ம போகலாம், வெளிநாடா உள்நாடா, வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்பா, உள்நாட்டிலே படிக்கலாமா, வேலை எது மாதிரி விஷயங்களாக இருக்கிறது,
நமக்கு வந்து தொழில் நல்ல ஒரு தொழிலாக அமையக்கூடிய அமைப்பு இருக்கா, அல்லது வேலையே நமக்கு பிரதானமான ஒரு அமைப்பாக இருக்கா, எந்த துறை வந்து நமக்கு ஏற்ற துறையாக இருக்கிறது, எந்த மாதிரி துறையில் போனால் நம்ம எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் வெற்றி பெற முடியும், அது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஒருங்கிணைத்து நாம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் நாம் எதிர்நீச்சல் போடாமல் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.